நண்பர்களே, வாழ்க்கையோட அப்டேட்ல இன்னைக்கு டே 3. என்னய்யா பல நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், இன்னும் டே 3 அப்படிங்கிறியேன்னு சொல்றது எனக்கு புரியுது. நான் எங்க விட்டனோ அங்கிருந்து ஆரம்பிப்பேன். ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு டே 3 தான். இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுலேருந்தே வேலை ஜாஸ்தி தான் நண்பர்களே. ஸ்கூட்டில வேற பார்த்தீங்கன்னா பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. 2 3 நாளா சொல்லிட்டே இருந்தாரு. சரி இன்னைக்கு சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு காலையிலே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பேட்டரி ஷோரூம் போயிட்டு பழைய பேட்டரி கொடுத்தோம். இது ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க சர்வீஸ் பண்றதுக்கு ஏதாவது இல்லை ரீசார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டோம். இல்லைங்க பேட்டரி டெட் ஆயிடுச்சு. வாரண்டி கார்டு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேட்டரியை வாங்கிட்டோம். பழைய பேட்டரியை பார்த்தீங்கன்னா ஏதோ 150 ரூபாய்க்கு என்னமோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் புது பேட்டரி நம்ம ஸ்கூட்டில செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு ஒழுங்கா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கடைக்கு வேற கொஞ்சம் வேலை இருக்கு நண்பர்களே. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அட்டாக் அண்ட் டைட்டன் போட்டு விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அட்டாக் அண்ட் டைட்டன்ல பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்கானுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு நண்பர்களே. நான் ஒர்க் பண்ண கடையில் வேற வந்து சீசன் டைம் வந்துகிட்டு இருக்கா. சரி நம்ம வேலை செய்யல, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாக்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு போட கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் கிளீனிங்லாம் பண்ணிட்டு இந்த மூட்டை கிட்டையெல்லாம் அங்கிட்டு மாற்றி போட்டு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலரே மாறிடுச்சு நண்பர்களே. ஆக்சுவலி இந்த இடத்துல இதான் ஒரு பிரச்சனை. அது நல்ல ட்ரெஸ் எப்பயுமே போட முடியாது. இதனாலே நான் வந்து பிரைட் கலர்ஸே யூஸ் பண்றது இல்லை, டார்க் கலர்ஸ் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவேன். டஸ்ட் ஆனாலும் பெருசா தெரியாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே அங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் வேற எடுக்க வேண்டியது இருந்தது. நம்ம டெய்லி டாஸ்க்லாம் ட்ராக் பண்ற மாதிரி ஒரு டேபிள் வந்து டிசைன் பண்ணி வச்சிருந்தேன். அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட வச்சிட்டோம்னா டெய்லி டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்தாச்சு. அவர் வேற நமக்கு தெரிஞ்சவரா, அவர் வேற பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா அழக்கான அப்படி இப்படின்ட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வழக்கம் போல வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது நண்பர்களே. கொஞ்சம் கொஞ்சம் பண்ண மைண்ட் செட் வேற அப்பப்போ வரவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி என்னதுனே புரிய மாட்டேங்குது நண்பர்களே. ஒரு மாதிரி உழப்பலாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கேலண்டர்ல சில நாட்கள்லாம் இன்னும் அடிக்காம வச்சிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்டு இந்த நாள் அப்படியே முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. இந்த நாளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பார்க்கலாம்.